நமக்கு இந்த மாத ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. ஆவியினாலேயே செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. செருபாபேல் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தேவ மனிதன், ஒரு கிருபை பொருந்தின கர்த்தருடைய தாசன். இந்த செருபாபேல் எருசலேமின் தேவ ஆலயம் கட்டி அதற்கு முடித்ததற்கு பின்பாக பாபிலோன் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல்லாம் நடந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்ததை நீங்கள் வேதத்தில் நீங்கள் நியாயாதிபதிகளில் இருந்து நீங்கள் வாசிக்க முடியும். எப்பெல்லாம் தேவ ஜனங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல்லாம் அவங்க தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டு பாகால் பெயரை பின்பற்றின போது, அவர் விக்கிரகங்களுக்கு பலிபீடங்களை கட்டி ஆராதிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அந்த அருவருப்பை பார்த்து ரொம்ப சோர்ந்து போவார். அடிக்கடி சில தேவ மனிதர்களை அனுப்புவார், தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், கர்த்தர் பேசுவார். ஆனால் சில நேரம் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் எகிப்தில் எப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வனாந்தரத்தில் பாவம் செய்தார்களோ அதே போல அவர்கள் திரும்ப திரும்ப செய்த காலங்கள் எல்லாம் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறது நியாயாதிபதிகளில் நீங்கள் வாசிக்க முடியும். அப்பொழுதெல்லாம் அவர்கள் நெருக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் சமூகத்தில் முறையிடுவார்கள். உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். சில நேரம் உடனே கேட்பார், சில நேரம் பல வருஷம் கேட்காதவர் போல, கண்டு கொள்ளாதவரை போல இருந்துருவார். அது சில நேரம் 40 வருஷமா இருக்கும், சில நேரம் 70 வருஷமா இருக்கும், சில நேரம் 110 வருஷமா இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவர்களை நடத்தினதெல்லாம் அவன் சரியாகிற வரைக்கும் பார்ப்பார். ஆமாம், நம்மளும் சில நேரம் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குன்னு கேள்வி வரும், பார்த்துருக்கீங்களா? ஏன் இன்னுமே ஒன்றும் நடக்கலை? சர்ச்சுக்கு தானே போகிறேன், ஆராதிக்கிறேன், வசனம் எல்லாம் நல்லா தானே வாசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை தசம பாகங்கள்லாம் கொடுக்குறோமே. அப்படி இல்லை, நம்ம சரியாகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார். நம்ம சரியாகிற வரைக்கும் தேவன் பொறுத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நன்மைக்கு, சமாதானத்துக்கு, தீமைக்கு அல்ல, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் என்று ஆரம்பிக்கிறார் என்றால், அதற்கு முந்தின வசனம் வரைக்கும் வாசித்தா 70 வருஷ பாபிலோன் சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பில் இருந்த போது தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் டியூன் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சீக்கிரத்துக்குள்ளே உனக்கு விடுதலை வரப்போகிறது, சீக்கிரத்துக்குள்ளே நான் உன்னை கொண்டு போகிறேன் அப்படின்னு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவங்க இன்னும் விடுதலை ஆகலை. எருசலேம் அங்கே பாபிலோனிலிருந்து அவர்கள் இன்னும் சிறையிருப்பு தீரலை. ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்து பலப்படுத்துகிறார். எப்போயுமே ஆண்டவர் ஒரு அற்புதங்களை, ஒரு விடுதலையை கையிலையோ முகம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் வாக்குத்தத்தம் தான் தருவார். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதமும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார் என்றால், முதல்ல வாக்குத்தத்தம், அதுக்கப்புறம் தான் தேவன் நிறைவேற்றுவார். இந்த மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால் ஆண்டவர் அதுக்கப்புறம் நிறைவேற்ற போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அநேக காரியங்களை செய்தார். அப்போ சிறையிருப்பில் போகும்போது எருசலேமின் தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. அந்த எருசலேமின் தேவாலயத்தை சாலமோன் கட்டினா, ஆனால் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டதற்கு பின்பாக தேவாலயம் கட்டப்படவே இல்லை. அந்த தேவாலயம் கட்டப்படாம பல 100 ஆண்டுகளாய் காணப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் தேவன் எஸ்ராவை தேவன் எழுப்பினார். அங்கே
செருபாபேலை கர்த்தர் எழுப்பினார். இதற்கு அப்புறம் தான் ஆண்டவர் இந்த நெகேமியாவை கர்த்தர் எழுப்புகிறார். இப்படி ஆட்களை கொண்டுதான் தேவன் ஒவ்வொரு காரியத்தை தேவன் கட்டினார். செருபாபேல் கட்டின தேவ ஆலயத்துக்கு அப்புறம் ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எருசலேமின் தேவாலயம் கட்டப்படவில்லை. மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு அந்தி கிறிஸ்து தான் வருவான். அப்படியானால் இதுக்கு முன்னாடி சாலமோன் கட்டினதற்கு பின்பாக செருபாபேல் மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி எழும்பி ஆண்டவர் வரும்படி செய்தார். இந்த எருசலேமின் தேவாலயம் கட்டி முடித்தது செருபாபேலை வைத்து. அதுக்கப்புறம் சில ரெனோவேஷன் ஒர்க்கு, ரெனோவேஷன் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது போல அங்கங்கே சில புட்டியெல்லாம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணி ரெனோவேட் பண்ணது ஏரோது. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு யாருமே படலை. அதுக்கப்புறம் தேவாலயத்தை தொடவில்லை. எருசலேமின் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு பல 100 ஆண்டு காலம் ஆலயம் கட்டப்படாமல் இருந்தது. அந்த நாட்களில தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஆவிய கோரேசில் உள்ள ஏவி, கோரேஸ் அந்த ஆவியை ஏவினபடினால எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனம், 45ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 5 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவ பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய ஆவியை ஏவுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவியை ஆண்டவர் அவன் ஆவியை ஏவின உடனே தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு கோரேசை பற்றி பேசுறார். ஒருத்தன் வருவான், அவன் 152 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் வருவான். அவன் இந்த தேவ ஆலயத்தை கட்டும்படியாக எழும்பி வருவான். அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்க வாசல்கள் வைக்கப்பட்டிருக்க அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை கத்த செவ்வையாக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தரங்கத்தில் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் பொக்கிஷங்களையும் கொடுக்கிறதுனால நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு அந்த நாளில் ஆண்டவர் அவன் ஆவியை ஏவுவாராம். இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு நடப்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. செருபாபேலுக்கு இந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வார்த்தை வருகிறதற்கு முன்பாகவே ஒரு ராஜாவுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஆவியை கிரியை செய்ய ஆரம்பித்து விடுகிற நல்ல ஆண்டவர். உங்க மூலியமா ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம் மூலியமாய் கிரியை செய்கிறதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதை உங்கள் கண்களும் நம் கண்களும் காணும். கைத்தட்டி அப்பாவை மைமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவன் ஆவியை ஏவுனாரு. உடனே வேதம் சொல்லுகிறது, இந்த செருபாபேலு சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 92 லட்சம் பேர், 92 lakhs people, 92 லட்சம் பேர் ஏறக்குறைய சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் எப்பொழுது இந்த கோரேஸ் எழும்பி யாரெல்லாம் ஆலயத்தை கட்ட வருகிறீர்கள், அவன் என் மெய்ப்பன், அஸ்திபாரப்படு, கட்டப்படு என்று சொன்ன உடனே அவன் எனக்காக எனக்கு சித்தமானவை எல்லாவற்றையும், எனக்கு பிரியமானவை எல்லாவற்றையும் செய்வான் என்று நிறைவேற்றுவான் என்று கோரேசை பற்றி 44:28 ஏசாயால சொல்லியிருக்கிறான். அப்படி ஒரு மனுஷன் ஏவின உடனே அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான், இந்த மாதிரி ஆலயத்தை கட்ட வாங்க என்பதாக. அப்பொழுது வந்ததில் வெறும் 42,350 பேர் மட்டும்தான் எழும்பி வந்தார்கள். 92 லட்சம் எங்கே இருக்குது? வெறும் 42,000 எங்கே இருக்குது? வெறும் 42,000 பேர் எழும்பி நாங்கள் கட்ட வரோன்னு என்று எழும்பினார்கள். இந்த 42,350 பேர் கட்ட வந்ததில் முதல்ல வந்தது செருபாபேல் தான். இரண்டாவது வந்தது யோசுவா என்கிற ஒரு ஆசாரியன். இந்த 2 பேர் தான் முன்னாடி
முதல்ல அவர்கள் தங்களை வழிநடத்தும்படி தங்களை அர்ப்பணித்தார்கள். அதுக்கப்புறம்தான் பின்பாக 42,300 பேர் அவனுக்கு பின்பாக புறப்பட்டு வந்து எருசலேமின் தேவ ஆலயத்தை கட்டுகிறதற்காக கர்த்தர் அவர்களை கையில் எடுத்தார். அப்பொழுது இவன் முன்னாடி வந்ததுனால இவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. என்ன இருந்தது? அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. சகரியாவின் நாட்களில் எருசலேமில் யாருமே அந்த காலத்தில் எருசலேமை பார்த்ததே கிடையாது. சிறையிருப்பிலிருந்து வந்தபோது அவர்கள் எருசலேம் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா பல தலைமுறைகள் அங்கே போய் சிறையிருப்பில் இருந்திருக்காங்க. ஏற்கனவே 2-3 தலைமுறை அங்கே போய் சிறையிருப்பில் இருந்ததுனால இவங்களுக்கு சிலருக்கு எருசலேமை பார்த்ததே கிடையாது. அதனால பாதி பேர் எருசலேமுக்கு வர விரும்பலை. பாதி பேர் எதுக்கு இங்கேயே நல்லா தானே இருக்கோன்னு சொல்லி பாதி பேர் அங்கேயே இருந்துட்டான். ஆனால் எருசலேமை விட்டு புறப்பட்டது வெறும் 42,350 பேர் மாத்திரமே. அதில் செருபாபேல் முன்பாக நடந்து வரும்போது அவனை பார்த்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? செருபாபேலே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருதுப்பா. வார்த்தை உனக்கு தான். என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாட் பை பவர். இந்த வல்லமை, இந்த பராக்கிரமம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முன்னாடி வந்துட்ட, நான் கெட்டிடுவேன் அப்படிங்கிற ஒரு மாம்சம் அவனுக்குள்ளே போராடுது. சில நேரம் நமக்குள்ள அப்படிதான் வரும். ரொம்ப பேர் வரலை அப்படின்னா நம்ம இருக்கணும், நம்மளை தான் செய்ய போறாரு போல அப்படிங்கிற ஒரு சுயம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை சகரியா மூலியமா செருபாபேலுக்கு பேசுறாரு. நீ கெட்டிடுவேன்னு உன் பலத்தில், ஓம் மாம்ச பலத்தில் வார, நீ கெட்டிடுவேன்னு சொல்லி நீ உன் முயற்சியில் வார, நீ கெட்டிடுவேன்னு சொல்லி உன் ஞானத்தில் வார. இது பலத்தினாலையும் நடக்காது, பராக்கிரமத்தினாலையும் நடக்க போறதில்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியினால ஆகாது, ஆவியினாலேயே ஆகும். அப்படின்னா என்ன? வேற ஒன்றும் கதை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த மாதம் நம்மளை நடத்த போகிறா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய போகிறா. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்க போகிறா. பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை பலப்படுத்த போகிறா. பரிசுத்த ஆவியானவர் தான் என் பலவீனங்களில் அவருடைய பலன் பரிபூரணமா விளங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் இந்த மாதம் இடம் கொடுக்க போறோம். அப்போ எந்த மனுஷன், எந்த மனுஷி, எந்த ஊழியக்காரன், சபை, தரிசனம் நான் செஞ்சிருவேன், இவ்வளவு நாள் நான் செஞ்சனே, இவ்வளவு நாள் நடந்து வந்தனே, இவ்வளவு நாள் நான் தானே பார்த்தேன், இல்லை, எல்லாம் இருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவரே என் பலத்திலையோ, என் ஞானத்திலையோ, என் அறிவிலையோ, என் படிப்புலையோ, என் முயற்சியிலையோ ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய போகிறா. ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 34ஆம் வசனத்தில் வாசித்தா, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே வந்தா என்று போடப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார், அவன் எக்காலம் ஊதினான். அதுக்கு முன்னாடி எப்படிப்பா கிதியோன் நீனு? அதுக்கு முன்னாடி உன் லைஃப் எப்படி? நீங்க பாருங்க வேதத்துல, கிதியோன் ஒரு பயப்படுகிற மனுஷன். அமலேக்கியர், மீதியானியர்கள், மற்ற தேசத்து அந்நியர்கள் வந்து அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க இருக்கிற எல்லா பாளையத்தில் இருக்கிற வெள்ளாமையை கெடுக்கிறாங்க, அங்கே இருக்கிற மிருக ஜீவன்களை கொள்ளையிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு நிற்கும் போது எல்லாரும் பயந்து நடுங்கி, கிதியோனே எங்கே தான் போராடிக்கிறான்? ஆலைக்கு பக்கத்தில் தான் போராடித்து கொண்டிருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. பக்கத்தில். அப்போ ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ள இருக்குது. நான் இதெல்லாம் செஞ்சிடலான்னு நினைக்கிறேன், ஆனாலும் உள்ள ஒரு பெரிய என்ன செய்யுது? பயம், ஒரு நடுக்கம் அந்த கிதியோனுக்குள்ள இருந்தபோது ஆண்டவர் சொன்னாரு, பயப்படுறவனை பார்த்து தான் என்ன சொன்னாரு?
பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புறது யாரு? நானு. ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து கிதியோன் மேல் இறங்கின உடனே டக்குன்னு எக்காலத்தை பிடிச்சிட்டான் பாருங்க. எக்காலம் ஊதினான். அதுக்கு முன்னாடி பலவீனப்பட்டவன் தான், அதுக்கு முன்னாடி பயந்தவன் தான், அதுக்கு முன்னாடி எப்படி ஜெயிக்க போறோன்றது தெரியாம இருந்தவன் தான், அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோன்னு தெரியல, எல்லாமே இழந்துட்டே இருந்தான். ஆனா ஆவியானவர் வந்தபோது எக்காலம் ஊதிட்டான். ஆமென். இந்த மாசம் நான் சொல்றேன், ஒருவேளை ஆண்டவரே நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இழந்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் ஒரு ரிசல்ட் இல்லை, எப்படிதான் இந்த சத்துருக்களை நான் முறியடிக்க போறேன், எப்படிதான் நிற்க போகிறேன், பரிசுத்த ஆவியானவராலேயே ஆகுமானா அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவா. எக்காலத்தை எப்படி கிதியோன் கையில பிடித்தது போல உங்களை கொண்டு ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியான எப்படி கிதியோன் முறியடித்தானோ அந்த ஆவியானவர் இந்த மாதம் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆவியானவர் இல்லைன்னா ஒரு கதையும் ஆகாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவினாலேயே தான் ஆகும். I can do all things through Christ who strengtheneth me அப்படிங்கிறாரு பவுல். அப்படின்னா என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வேன். எல்லாவற்றையும் எப்போ செய்வேன்? எப்போ செய்ய முடியும்னா கிரைஸ்ட் மூலியமாக தான் செய்வேங்கிறார். கிரைஸ்ட்னா என்ன? ஒன் ஹூ அனாயிண்டட்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவராலே தான் எல்லாமே செய்ய முடியும். என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் எவனுக்குள்ள இருக்குதோ, எவளுக்குள்ள இருக்கிறதோ, எந்த ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிறதோ, எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதோ அவங்க மூலியமாலே தான் எல்லாமே ஆகும். இந்த மாதம் உங்க முயற்சி, உங்க பலன், உங்க அறிவு, உங்க ஞானம் ஒன்றும் நடக்காது. சரண்டர், ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடியாது ஏசப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. வலது கரத்தை உயர்த்துங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவரே நான் செஞ்சிருவேன், நான் பார்த்துக்குவேன், நான் பண்ணிடுவேன். இல்லை, உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க வாயை திறந்து. இயேசுவே, என் வேலை, பிஸ்னஸ்ஸு, என் குடும்ப காரியம், ஆமென், வியாபார காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், ஆமாம், திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வாட்டவர், நான் அந்த டாக்டரை பார்த்துருவேன், இந்த டாக்டர் சரியாக வந்துடுவார், இல்லை இல்லை, வீடு கட்டுற காரியம் எதுவாக இருக்கட்டும், வண்டி வாங்க, நான் நெவர். ஆவியானவர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே சொல்லுங்க, உம்மாலே தான் ஆகும், ஆவியானவராலேயே ஆக போகிறது. இந்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த மாதம் உதவி செய்வீராக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் தான் எனக்கு எல்லாத்தையும் என்ன செய்வாரு? உதவி செய்வார். செருபாபேல் முன்னாடி வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்தது. நம்ம செஞ்சிடலாம் போல, நம்ம கெட்டிடலாம் போல, முன்னாடி நம்ம தான் வந்திருக்கிறோம், வேற ஒரு ஆளும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. வந்த உடனே அவனுடைய அந்த மாம்சத்தை, அவனுடைய சுய பலத்தை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். ஒன்னால ஆகாதுப்பா, பரிசுத்த ஆவியானவரால தான் ஆகும். வெளியே இருக்கிற தடையை வெளியே இருக்கிற பிரச்சனையை, வெளியே இருக்கிற போராட்டத்தை கூட மாத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, நமக்குள்ள ஒரு பெரிய பெரிய தடை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உள்ள போகும்போது அவங்களுக்கு பல தடைகள் இருந்துச்சு, பல தடைகள் இருந்து. கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு தடைகளாக இருந்தாங்க. ரெண்டாவது, உள்ள போனவுடனே எருசலேம்ல பெரிய குப்பை மேடா இருந்தது, அது ஒரு ரெண்டாவது தடையா இருந்தது. மூணாவது, அங்க இருக்கிற ஜனங்கள் அவனுக்கு ஒரு தடையா இருந்தார்கள். நாலாவது, இந்த ஆலயத்தை எப்படி கெட்ட போகிறேங்கிற ஒரு பெரிய எண்ணம், ஃபைனான்ஸ் பிரச்சனை இருந்துச்சு. நாலாவது தடை அவனுக்கு அங்க இருந்தது. 4 தடை இருந்தது. இந்த 4 தடைகளை விட ஆண்டவர் இது ஒரு பெருசா நினைக்கல. ஆண்டவர், நான் தானே கட்ட போறேன், நான் தானே உனக்கு கைய போறேன். ஆனா செருபாபேலுக்குள்ள ஒரு தடை இருந்துச்சு பாருங்க. என்னது? நான் சொல்லுங்க, நான்.
இந்த மாதம் இந்த ஐங்கிறதெல்லாம் வளைச்சி சி ஆக்கிடணும். சொல்லுங்க, ஐய என்ன ஆக்கிடணும்? வளைச்சிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐங்கிறதெல்லாம் வளையணும். சீனா என்னது? கிரைஸ்டா மாறிடணும். அல்லையா சொல்லுங்க. ஐயெல்லாம் நான் செஞ்சேன், நான் கட்டினேன், நான் பண்ணேன், அடிக்கடி நான் பிரதர் நான் எல்லாம் பார்த்துரு, நான் எப்படி தெரியுமா, நான் இதில் எப்படி டேக்கிள் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் இதெல்லாம் நான் எனக்கு தெரியாதா? இந்த நான்லாம் இன்னைக்கு இந்த மாதம் உடையிறதுக்காகவே ஆவியா இல்லைப்பா, நான் இல்லை நீங்கள், நான் இல்லை நீங்கள், நான் இல்லை ஆவி, நான் இல்லை பரிசுத்த ஆவியானவ எல்லாம் சொல்ல போகிறீங்க. வலதுகார உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் இல்லை, கிரைஸ்ட், இயேசுவால, ஆவியினாலேயே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரால தான் என்ன செய்யும்? ஆகும். உள்ள இருக்கிற தடை அதை கர்த்தர் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. உள்ள இருக்கிற தடை கூடயே பல தடை இருந்துச்சு செருபாபேலுக்கு. ஏன்பா போனோம்? இங்கேயே நல்லா தானே இருக்கோம், இங்கேயே நல்லா தானே செட்டிலாக இருக்கிறோம், இங்கேயே நல்லா பல வருஷமாக வாழ்ந்துட்டோம், இங்கே சந்தோஷமா இருக்கு, ஏன் அங்கே எருசலேமுக்கெல்லாம் போயிட்டு? உள்ள பல தடை, உள்ள கூட இருக்கிறவன் பல தடைகளை பண்ணி கொண்டே இருப்பான். நம்ம ஒரு காரியத்தை செய்ய இந்த மாதம் புறப்படும் போது நம்ம கூட இருக்கிற பல தடைகள் நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இயேசு 12 வயசுள்ள பிள்ளைய உயிரோடு எழுப்புறதற்கு எவ்வேறு வீட்டுக்கு போறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் யோப்பா பட்டணத்தில் தொற்கால எழுப்புறதற்கு பேதுரு போகிறார். இதை நீங்கள் ரெண்டையும் பாருங்க. உள்ள எழுப்ப போகும்போது இயேசு உள்ள போன உடனே செஞ்ச காரியம் என்ன? உள்ள இருக்கிற ஆளை வெளியே அனுப்பி விட்டார். பார்த்தீங்களா? கூட இருக்கிற ஆளை எல்லாரையும் கூட்டு போல, செலக்டட் பர்சன் தான் கூட்டு போறாரு. உள்ள இருக்கிற ஆளை வெளியே அனுப்புறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இயேசு ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 4 சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. எவரிவன் சம்பவத்தில் இயேசு உள்ளே போன போது எல்லாரையும் விரட்டி அடித்தார்னு ஒரு இதில் இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? உள்ளே வர ஒட்டவில்லை என்று இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தில் வெளியே போங்க அப்படின்னு இருக்கு. 3 சுவிசேஷத்தில் 3 மாதிரி இருக்கு. அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற சில தடைகள், உள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் சில தடை. ஆமா, எனக்கு உள்ள இருக்கும், போராடிக்கிட்டே இருக்கும். ஆமா, எதுக்கு போய் எதுக்கு செய்ய, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே தடை. இயேசு அந்த பிள்ளையை எழுப்புறதுக்கு முன்னாடி உள்ள நுழைஞ்ச போது கூட இருந்தவன் தான் அநேக தடை பண்ணிக்கிட்டே இருந்தான். நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் சில தடை வரும், நம்முடைய வீட்டுக்குள்ளே தான் சில தடை வரும், நம்முடைய வியாபாரத்துக்கு உள்ள இருந்து தான் சில தடைகள் வரும். கர்த்தர் இந்த தடைகளை ஆவியினாலே மாற பண்ணுவா. நம்ம முயற்சி பண்ண நடக்காது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே மாத்திரம்தான் ஆக போகிறது. 2வது தடை என்ன வந்துச்சு தெரியுமா? இவங்க நேரா போகிறாங்க. எருசலேம் கட்டுற இடத்துல பெரிய பெரிய குப்பையா கிடக்கிறது, பெரிய பெரிய மண்மேடா இருக்குது, குப்பை மேடா இருக்கிறது. இதை எப்படி மாற்றணும்னு அவங்களுக்கு தெரியல. அது அவனுக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் அப்படின்னு இருக்கு. பெரிய மலை மாதிரி உள்ள நுழைஞ்ச உடனே இது எப்படி நடக்கும்? சில நேரம் சில பிஸ்னஸ் காரியமா, வேலை காரியமா, படிப்பு காரியமா, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து நிற்கிற காரியங்கள் எல்லாம் மழை போல உங்களுக்கு பணம் பெருசா தெரியலாம், படிப்பு பெருசா தெரியலாம், உடைய பிள்ளையின் காரியங்கள், திருமண காரியங்கள் பெருசா தெரியலாம், உடைய வியாபாரத்தில் சந்திக்க போற காரியங்கள் பெருசா தெரியலாம், குப்பையா பெருசா இருக்கலாம். கர்த்தர் இந்த மாசம் அதையும் ஆவியினாலே மாற பண்ணுவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது, அங்க இருந்தவன் வேற ஜாதி மக்கள் அவனுக்கு தடையா இருந்தார்கள். வேற ஜாதி மக்கள் அவனுக்கு, அந்நிய ஜனங்கள் எருசலேமுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் தடை பண்ணினான். இயேசு அறியாதவர்கள் நமக்கு தடையாய் வரலாம். அதையும் இந்த மாசம் ஆவியினாலே ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவா. 4வது ஒரு தடை வந்துச்சு. எப்படி கட்ட போறேன், பணம் எப்படி வரப்போகுது, எப்படி நடக்க போகுது? இல்லை, உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறவர் இயேசு. வீடு கட்ட பணம் கர்த்தர் தருவார், பிஸ்னஸ் நடத்த கர்த்தர் பணம் தருவார், வேலைக்கு கர்த்தர் பணத்தை தருவார்,
உங்க பிள்ளைகள் திருமண காரியத்துக்கு கர்த்தர் பண தேவைகளை சந்திப்பார். ஆவியினாலேயே ஆகும். வேற ஒன்னாலும் நடக்க போறது இல்லை. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பாருங்க, கடைசியில் நம்ம வாழ்க்கையில பல தோல்வி தான் அடைஞ்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்ம மாம்சத்தில் எடுத்த எல்லா முயற்சியிலும் தோல்வி தான் வந்திருக்குமே தவிர ஜெயம் இருக்காது. ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் தோத்துருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷோவை பிசாசு காமிச்சிருவான். எப்பயுமே நீங்கள் மாம்சத்தில் ஒரு பிரயாசப்பட்டு பாருங்க, அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன உழைக்கிறோம், என்ன பிரயாசப்படுறோம், இதை தூக்கி அங்கே போடுறோம், அதை தூக்கி இங்கே போடுறோம், எல்லாம் நடக்குதே அப்படின்னு நினைக்கிற ஷோ காட்டுற மாதிரி பிசாசு உங்கள் முன்னாடி காட்டுவான். ஆனால் அது ஃபைனல் என்ன வரும் தெரியுமா? தோல்வியில் தான் வந்து நிற்கும். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றணும்னா பரிசுத்த ஆவியினாலேயே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 4 தடைகளையுமே கர்த்தர் செருபாபேலுக்கு முன்பாக எல்லாவற்றையும் மாற பண்ணினார். ஆண்டவர் சொல்றார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அப்படின்னா இந்த மாதம் யாரால தான் ஆகுமா? பரிசுத்த ஆவியானவராலேயே ஆகும். இந்த செருபாபேலின் ஆலயம் பார்த்தீங்கன்னா, எருசலேமின் தேவாலயத்தில் ஆலயம் கட்டினது சாலமோன் கட்டினது. இந்த 2வது ஆலயம் இடிச்ச பிறகு கட்டினது செருபாபேல் கட்டினது. இந்த செருபாபேல் ஆலயத்தில் தான் இயேசு அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஏன் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை இவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா, ஆவியில இவன் கிளம்பி செயல்பட்டு கட்டினதுனால இந்த ஆலயத்தில் தான் இயேசு செஞ்ச அநேக அற்புதங்கள். இயேசு பண்ண பிரசங்கம், இயேசு செஞ்ச அற்புதம், இயேசு செஞ்ச அநேக கிரியைகள் இந்த செருபாபேல் ஆலயத்தில் தான் நடந்தது. இப்போ ஒரு ஆளை பற்றி பேசினா ஒரு சந்ததியை பற்றி சொல்லுவோம். ஆனால் இங்கே செருபாபேலுக்கு மட்டும்தான் நீங்கள் பாருங்க, மத்தேயு 1:12 மரியா யோசேப்பின் சந்ததியையும், லூக்கா 3:27 பாருங்க, 1:12 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். சொருபாபேலை பெற்றான் இருக்கு பார்த்தீங்களா? மேத்யூ 1:12 சொருபாபேல். இது யாரு? இது யோசேப்பின் சந்ததியை சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 3:27 பாருங்க, லூக்கா 3:27 யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொருபாபேலின் குமாரன், சொருபாபேல் சலாத்தியலின் குமாரன் அப்படின்னு ஆரம்பிக்குது. இது யார் சந்ததி தெரியுமா? இது மரியாளுடைய சந்ததி. யாராவது ஒரு ஆள் ஒரு சந்ததியிலேருந்து வருவாங்க. செருபாபேல் மட்டும்தான் 2 சந்ததி மூலியமாய் வெளிப்பட்டு அவனை ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு அட்டவணை வேதத்தில் இருக்கு. ஏன் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவராலே ஒருவன் நடத்தப்படுவானால் அவன் மூலியமா வருகிற சந்ததியெல்லாம் இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 சந்ததியையும், யோசேப்பு மரியா 2 சந்ததி மூலியமா கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த 2 சந்ததி மூலியமா வெளிப்பட்டது தான் இந்த பாருங்க இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் கன்னி வயிற்றில கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றார். 2 சந்ததி. பரிசுத்த ஆவியானவராலே தான் எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த செருபாபேல் கட்டின ஆலயத்துல தான் இயேசு அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற எந்த மனுஷனைத்தான் ஆண்டவர் இந்த மாசம் அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரால் யாரெல்லாம் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுகிற ஒப்பு கொடுக்குறீங்களோ, என்னால் அல்லன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இந்த மாசம் உங்க மூலியமா உங்களுக்குள்ள அநேக அற்புதங்களை இயேசு செய்ய ஆவலோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு செய்த அநேக அற்புதங்களும் தேவாலயத்தில், செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான். அப்படின்னா ஆவியில நடத்தப்பட்டு ஒருவன் கட்டுவானானால் அந்த ஆலயத்தில் தான் அற்புத அடையாளம் நடக்கும்.
நான் உங்க ஆலயத்தை பத்தி சொல்றேன். இந்த ஆலயம் ஆவியில நடத்தப்படுமானா இந்த ஆலயத்துல தான் அற்புத அடையாளங்களை கர்த்தர் இந்த மாசம் செய்ய போகிறார். என்னென்ன அற்புதங்கள்லாம் பெண்டிங்ல பல வருஷமா இருந்ததோ, 40 வருஷம், 38 வருஷம், 18 வருஷம், 12 வருஷம், எதெல்லாம் பெண்டிங்ல இருந்ததோ எல்லாவற்றையும் தேவ ஆலயத்தில் இயேசு அற்புதம் செய்தது போல 18 வருஷம் நிமிர முடியாத கூனி தேவாலயத்தில் இருந்தார். செருபாபேல் கட்டின தேவாலயத்துல கை சூம்பின உடையவனா இருந்தான், தேவாலயத்துல இருந்தான். அவன் மற்ற கையை போல இயேசு அற்புதமா மாற்றினான். எவன் ஆவியில நடத்தப்படுறீங்களோ ரொம்ப வருஷ பிரச்சனை எல்லாம் இந்த மாசம் மாறப்போகுது. அல்லேலூயா. நிம்மற முடியாத பிரச்சனையெல்லாம் கர்த்தர் நிம்மற பண்ண போகிறா. எந்த பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்கள் வாழ்க்கையில இந்த மாத அற்புதங்களை தேவன் செய்வாராக. நான் அப்படியே உங்களை வாழ்த்துறேன். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அவன் ஆவியில நடத்தப்பட்டு கட்டின அந்த ஆலயத்துல இயேசு ஒரு அற்புதம் செய்திருப்பாரானால், அவ்வளவு மகிமையை வெளிப்படுத்தியிருப்பாரானா, இந்த மாசமும் உங்க மூலியமா கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். பிந்தின ஆலயத்தை விட முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் அவ்வளவு மகிமையா இருக்குன்னு இருக்கு பைபிள்ல, இருக்கா இல்லையா? முந்தின ஆலயத்தை விட பிந்தின மகிமை வெளிமையா இருந்துச்சுன்னா ஆவியில நடத்தப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை காட்டுவார். மகிமை வெளிப்படும். உங்க பிஸ்னஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற எல்லா முயற்சியிலும் கர்த்தர் தம்முடைய மகிமையை இந்த மாதம் காட்டுவார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இங்க பாருங்க, மற்ற எல்லாமே இந்த நெகேமியா எழுதும்போது, எஸ்ரா புஸ்தகம், நெகேமியா புஸ்தகம், எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எழுதும்போதும் சரி, மற்ற புத்தகங்களை எழுதும்போது அவங்கள பற்றி எழுதியிருக்கிற சில வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆனால் செருபாபேல் மட்டும் பார்த்தீங்கன்னா அவனை பற்றி ஆண்டவர் எழுதியிருப்பார். செருபாபேலை பற்றி, செருபாபேல்னு ஒரு புத்தகம் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? செருபாபேல்னு ஒரு புத்தகம் இல்லை. நெகேமியாவுக்கு புத்தகம் இருக்கு, எஸ்ராவுக்கு புத்தகம் இருக்கு, ஏசியா, எரேமியா எல்லாத்துக்கும் புத்தகம் இருக்கு. அவங்கள பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் செருபாபேலுக்கு புத்தகம் இல்லை. ஆனால் செருபாபேலை பற்றி யார் எழுதுறா? ஆண்டவரே எழுதுறாரு. இங்க பாருங்க, நான் இப்படி தான் நினைக்கிறேன், ஆவியில நடத்தப்படுகிறவர்களை பற்றி நம்மளை வெளிப்படுத்த இந்த மாதம் தேவையில்லை. ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். நான் சொல்றேன், செருபாபேலை பற்றி தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசி மூலியமா பேசுறார். செருபாபேல் தன்னை பற்றி எங்கேயுமே பேசல. செருபாபேலை பற்றி பரலோகம் பேசுது. செருபாபேலை பற்றி தீர்க்கதரிசி பேசுகிறார். செருபாபேலை பற்றி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். செருபாபேலை பற்றி பிதாவாகிய தேவன் பேசுகிறார். செருபாபேலை பற்றி கர்த்தர் உரைக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். நீங்க ஆவியில நடத்தப்படுங்க, உங்களை இந்த உலகத்துல அவர் பேசுவார். என் பிள்ளையப்பா, உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு கர்த்தர் நல்ல மார்க்கெட்டிங்கா இந்த மாசம் இருப்பார். நீங்க உங்களை மார்க்கெட் பண்ண வேண்டாம். உங்க பிசினஸை, உங்க ஊழியத்தை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, உங்க பிள்ளைகளை, நான் இல்லை அவர் இருந்தா நல்லா நோ ஏசப்பாவே ஆவியில நடத்தப்படுகிறவர்களை அவரே இந்த உலகத்துல இந்த மாதம் உங்களை பிரஸ்தாபப்படுத்துவா, உங்களை மேன்மைப்படுத்துவா. செருபாபேலை குறித்து பரலோகம் சொன்னது, செருபாபேலை குறித்து தீர்க்கதரிசி சொன்னார், செருபாபேலை குறித்து கர்த்தர் உரைக்கிறார். உங்களை பத்தி கர்த்தர் சொல்லுவார் இந்த மாசம், நீங்க சொல்ல வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இது எதனால வருங்கிறீங்க? ஆவியினாலேயே. சொல்லுங்க, ஆவியினாலேயே. இந்த மாதம் அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. எழுந்திருப்போமா? ஆவியினால கட்டப்பட்ட ஆலயத்துல அற்புதங்கள், ஆவியினாலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல மகிமை, ஆவியினாலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்துல அடையாளம். ஆமா, உங்களை அடையாளப்படுத்துறவர் அவரு, உங்களை மகிமையினால நிரப்புறவர் அவரு, உங்களை பிரஸ்தாபப்படுத்துறவர் அவர். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை கர்த்தர் இந்த மாதம் மாற்றுவார். இந்த செருபாபேல் ஆவியினாலே வந்தபோதுதான் சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்துல, பெரிய பர்வதமே
நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிங்க. அப்படின்னா என்ன? ஆவியினால நடத்தப்படுற ஒருத்தன் வர்றான், அவனுக்கு ஃபுல்லா கிருபையை சார்ந்து வரான். அதனால என்ன பர்வதமும் என்ன பிரச்சனையும் அவனுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு அவன் சொல்லலை. பரலோகமே சொல்லுகிறது. உனக்கு முன்னாடி தடைகள் என்ன, போராட்டங்கள் இந்த மாதம் நமக்கு முன்னாடி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பரலோகம் சொல்லுது, செருபாபேல் வருகிறான். உங்களை பார்த்து சொல்லணும், என்ன பார்த்து சொல்லணும், கமாலியல் வருகிறான், ஆமேன், சாம் வருகிறான், செல்வம் வருகிறான் சொல்லணும். பிரச்சனையை பார்த்து பரலோகம், அல்லேலூயா. நீ அவனுக்கு முன்னாடி எப்படி ஆவாய்? சமபூமியாவாய். கர்த்தர் அதுக்கு ஏற்ற கிருபைகளை தருவாராக. அதுக்கு ஏற்ற ஒத்தாசையை கர்த்தர் பரத்திலிருந்து இந்த மாதம் தேவன் நமக்கு தருவாராக. ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம், ஆவியினாலே பேசப்படுகிற அனுபவம், ஆவியினாலேயே செருபாபேல் கட்டின ஆலயத்தில் தான் இயேசு செஞ்சார் அற்புத அடையாளங்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த மாதம் அற்புத அடையாளம் நடப்பதாக. செருபாபேல் கட்டின ஆலயத்துல தான் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருந்தது. இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் மூலமாய் ஆவியினாலே வெளிப்படுத்துவா. செருபாபேல் தன்னை வெளிப்படுத்தல, கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினா. இந்த மாதம் ஆவியில நடத்தப்படுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவா, உங்களை உலகத்துக்கு பிரஸ்தாவப்படுத்துவா, உங்களுக்கு உலகத்தில் அடையாளமா மாத்துவா. செருபாபேலை பார்த்து தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் உன்னை முத்திர மோதிரமா வைப்பேன், உன்னை அடையாளப்படுத்தி அதிகாரப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறதுனா இந்த மாதம் ஆவியினாலே நடத்தப்பட எனக்கு கிருபை தாரும். ஆவி மாம்சத்துக்கும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். ஆனா ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க, கிரியை தைய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆவியில நடத்தப்பட, வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியில நடத்தப்பட, ஆவியில செயல்பட, ஆவியில பேச, ஆவியில சிந்திக்க, ஆவியில போக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த பரிசுத்த ஆவியானவராலேயே பயந்தவன பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தபோது அவன் எக்காலம் ஊதினான். இந்த மாதம் ஆவியானவங்க மேல வர 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 நீங்க ஊதுவீங்க எக்காலம். ஆமென். ஜெயம் உங்களுடையதான் மாறப்போகிறது. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீங்கள் முறியடிப்பீர்கள். சத்துருவை இந்த மாதம் பரிசுத்த ஆவியினாலேயே